அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 15ஓட முடிவில் கவுன்சிலிங் எப்படி நடந்திருக்கு, எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ வேகன்சி ரிமைனிங் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். 13/12/2025 அந்த டேவோட முடிவில் இருக்கக்கூடிய வேகன்சி எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஃபுல்லாக ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, என்ன மீதி இருக்குன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் மல்டாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று இருக்குது. பிசி விமன் டெஃபில் ஒன்று இருக்குது. எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று இருக்குது. எம்பிசி விமன் பிளைண்டில் ஒன்று இருக்குது. அடுத்து பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் முடிஞ்சிச்சு, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிசிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. எஸ்சிஏ எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் முடிஞ்சிச்சு. அடுத்து எஸ்சி எக்ஸர்வீஸ்மேனில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் மல்டாவில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒரு 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 20 வேக்கன்சி தாங்க இருக்குது. ஓகேங்களா, டோட்டலாக வெறும் 20 வேக்கன்சி தான் விஏஓவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜூனியர் பில் கலெக்டர் இதில் தான் நிறையா வேகன்சி இருந்துச்சு. இதில் மீதி எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். ஜென்ரல் டர்ன் முடிஞ்சிச்சு, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் முடிஞ்சிருச்சு. ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் பார்த்திங்கன்னா ஒரு 48 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 4 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஒரு சில கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் விடோ எக்ஸர்வீஸ்மேன் இந்த கேட்டகரியில் உள்ள வேகன்சிலாம் அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் விடோ வேகன்சி, ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, பிசிக்கே தான், எம்பிசிக்கே தான். பிசிஎம் பாருங்கள், பிசிஎம் ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே முடிஞ்சுது. பிசிஎம்மில் ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது, ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி அவைலபிளாக இருக்குது. அடுத்து பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம்மும் பார்த்திங்கன்னா இங்கே முடிஞ்சுது. அடுத்து எஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு. எஸ்சிஏல ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் பாருங்கள், அதுவும் முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லாம் முடிஞ்சுது. எஸ்சியில் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எஸ்டியில் பார்த்திங்கன்னா பாருங்கள், எஸ்டி ஜென்ரலும் முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியது. எஸ்டி ஜென்ரலும் முடிஞ்சிடுச்சு, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ எஸ்டியில் பார்த்திங்கன்னா விமனும் முடிஞ்சிச்சு, எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு. எஸ்டியில் டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாகவே 264 வேகன்சி தான் மீதி இருக்குது. ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது கவுன்சிலிங். ஸ்பெஷல் கேட்டகரி, எக்ஸர்வீஸ்மேன், டிஸ்ட்ரிக்ட் விடோ இந்த மாதிரி ஒரு சில வேகன்சி தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரியிலையுமே எல்லாமே அவைலபிளாக இருக்குது, இல்லை ஒரு சிலர் தான் அவைலபிளாக இருக்குது. பிசிஎம் பார்த்திங்கன்னா பிசிஎம்மும் முடிஞ்சுது. பிசிஎம்லேயே ஸ்பெஷல் கேட்டகரி தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது 17க்கு 17 முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஹச்எஸ்சி அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வேக்கன்சியில் ஜென்ரல் டர்ன் விமன் டெஃபில் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குங்க. அது மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. ஸோ கீழே ஏதாவது ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும், அங்கே ஸ்டார் போட்டு நம்ம ஏதாவது கோர்ட் ஆர்டர் எதுவும் கொடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட், லெபரட்டரி அசிஸ்டன்ட் இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. அடுத்து பிசி எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது. பிசி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட் இதில் ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒன்று, பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒன்று, எம்பிசி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒன்று, எஸ்சி டிஸ்ட்ரிக்ட் விடோவில் ஒன்று. ஸோ 5 மீதி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டாண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் இதில் ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, பிசி எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது, எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் ஒன்று இருக்குது,
எம்பிசி டெஸ்டட் விடோவில் 2 இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் இங்கே பாருங்கள், பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குது இங்கே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் எக்ஸர்வீஸ்மென்ட்டில் ஒரு 2 இருக்குது. பிசிஎம் டெஸ்டட் விடோவில் ஒரு 2 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏ டெஸ்டட் விடோவில் 3 இருக்குது. எஸ்சி டெஸ்டட் விடோவில் 2 இருக்குது. ஸோ 19 வேகன்சி இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு சில டெக்னிக்கல் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஜாப் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி, ஓகேங்களா, டிகிரி ஸ்டாண்டர்டு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இருந்தால் தான் இந்த போஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி ப்ளஸ் சிஓஏ ரெண்டுமே சேர்த்து இதில் பிசி டெஸ்டட் விடோவில் 2 இருக்குங்க. எம்பிசி டெஸ்டட் விடோவில் 1 இருக்குது. எஸ்சிஏ டெஸ்டட் விடோவில் 1 இருக்குது. எஸ்சி டெஸ்டட் விடோவில் 1 இருக்குது. ஸோ 5 வேகன்சி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ சிஓஏ அப்படின்றது மஸ்ட்டு கிடையாது. பட் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து சிஓஏ தேவைப்படுது. டிகிரியும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து தேவைப்படுது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வெறும் 10th குவாலிஃபிகேஷன், வெறும் 12th குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க ஒரு டிகிரி வந்து முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபு. மோஸ்ட்லி எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி ஒரு 99% நபர்கள் வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் சிஓஏ முடிச்சிருக்க மாட்டேங்க. ஓகேங்களா? சிஓஏ அப்படின்றத முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபர் சைடில் இருப்பீங்க. இப்போ சில கோர்ஸ் வந்து பேர் மென்ஷன் பண்ணி இந்த கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன், நான் வந்து சிஓஏ படிக்கணுமான்னு கேள்வி கேட்பீங்க. இதுக்கு பல முறை நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா சிஓஏ பண்ண தேவையில்லைன்னு ஒரு ஜிஓ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் நேமாக சொல்லி கேட்பீங்க. அதனால் மொத்தமாக நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ண முடியும். ஏன்னா கோர்ஸ் நேமு பர்டிகுலராக எந்த கோர்ஸ் எதுன்னு நம்ம நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் நீங்கள் சிஓஏ பண்ண தேவையில்ல, பிசிஏ அப்படின்னா சிஓஏ பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு கோர்ஸ் நேம் சொல்லி அது இருந்தால் சிஓஏ பண்ணணுமா பண்ண தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அதனால் ஒரு சில இது மட்டும்தான் எனக்கு தெரியுன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, சிஓஏ முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25-30 வேக்கண்ட்டுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ டைப்ரைட்டிங் முடிச்சு வைக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைப்பிங் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸ்டெனோ முடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்களேன், இதை முடிச்சுட்டு வந்து பேசுவோம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 10 எக்ஸர்வீஸ்மென்ட்டில் ஒரு வேகன்சி, ஜென்ரல் 10 டெஸ்டட் விடோவில் ஒரு வேகன்சி, எம்பிசி ஜென்ரல் பிளைண்டில் ஒரு வேகன்சி, எஸ்சிஏ ஜென்ரலில் 1, எஸ்சிஏ விமனில் 1, எஸ்சி டெஸ்டட் விடோவில் 1, 6 இருக்குது. ஸோ ஸ்டார் போட்டு கீழே ஏதாவது கொடுத்துருக்காங்களான்றதையும் பார்க்கணும். மில்க் ரெக்கார்டர் இதுவும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஜென்ரல் 10 ஜென்ரல் பிளைண்டில் 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எஸ்சி டெஸ்டட் விடோவில் 1 இருக்குது. ஸோ 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் சப்ஜெக்ட்டு பிசி டெஸ்டட் விடோவில் 1 இருக்குது, எம்பிசி டெஸ்டட் விடோவில் 1 இருக்குது, எஸ்சிஏ டெஸ்டட் விடோவில் 3 இருக்குது, எஸ்சி டெஸ்டட் விடோவில் 1 இருக்குது. ஸோ 6 இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ கிரேட் 4 இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 இருக்குது. ஸோ டோட்டலாக 2 இருக்குது. இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். பிசி ஜென்ரல் 1, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, பிசி விமன் 1, எம்பிசி 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, எம்பிசி விமன் 1, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 2, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. இதெல்லாம் வந்து கோர்ட் ஆர்டர், அதன்படி இப்போதைக்கு அதை வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு 10,000 வேக்கன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எந்த குரூப் 4 வேணால் எடுத்துக்கங்க. அடுத்த குரூப் 4 இருக்கட்டும், முடிஞ்ச குரூப் 4 எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7,000 வேக்கன்சி வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஒரு 2,000 வேக்கன்சி வந்து ஒரு டைப்பிஸ்ட்டுக்கு, அப்புறம் ஒரு 1,000 வேக்கன்சி ஸ்டெனோவுக்கு. ஸோ அப்படி நம்ம வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்க, நீங்கள் சிஓஏவும் பண்ணலை, டைப்ரைட்டிங்கும் பண்ணலை, ஸ்டெனோவும் பண்ணலைன்னா வெறும் 7,000 போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் டைப்ரைட்டிங் ப்ளஸ் டைப்ரைட்டிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் இந்த 2,000 போஸ்ட்டுக்கு சேர்த்து எலிஜிபிள் ஆகிடுவாங்க, 9,000 போஸ்ட்டு. ஸ்டெனோவும் சேர்த்து முடிச்சிங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் ஸ்டெனோ முடிக்கிறதுக்கு இங்கே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஓகேங்களா?
நீங்கள் ஸ்டெனோ படிக்கிறத விட டைப்பிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ட்ரை பண்ணலாம். ஸ்டெனோ ரொம்ப நாட்கள் கடத்தி விட்ரும். ஓகேங்களா? இப்போ இருக்க எக்ஸாம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான். ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா அதை நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் அதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு 4-5 கொஸ்டினில் போகுது, ஒரு 10 கொஸ்டினில் போகுது அப்படின்னா டைப்பிங்கை முடிச்சு வச்சுக்கலாம். டைப்பிங்லாம் ஈஸி தான், அதெல்லாம் கஷ்டம் கிடையாதுங்க. டைப்பிங் முடிச்சு வச்சுக்கலாம். பட் ஸ்டெனோ வந்து வேணாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் நிறையா டைப்பிங் முடிச்சு வைக்கிறீங்கன்னா ப்ளஸ் ஒரு கூடுதலாக ஒரு 2000-2500 டைப்பிஸ்ட் வேக்கன்சிக்கும் சேர்த்து எலிஜிபிளாக இருப்பீங்க. சிஓஏ முடிச்சு வைக்கிறீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிஓஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு 25 போஸ்ட்டு 30 போஸ்ட்டு இல்லை 50 போஸ்ட்டு விடுறாங்கல்ல. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த 50 போஸ்ட்டு 30 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு கொஸ்டின் கம்மியாகும் அல்லது 2 கொஸ்டின் அங்கே கம்மியாக ஆகும். ஒரு கொஸ்டினாவது அங்கே கம்மியாகும். டிகிரி ப்ளஸ் சிஓஏ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக எப்படி இருப்பாங்க, டிகிரி முடிச்சிருப்பாங்க, சிஓஏ முடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ டிகிரி ப்ளஸ் சிஓஏ ரெண்டும் சேர்ந்து முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது கம்மியாகும். முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சேஃபர் சைடு அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா? அது முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு போகிற இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைப்ரைட்டிங் சிஓஎல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போய் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தாலும் டைப்பிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க. அதே மாதிரி சிஓயில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் வைஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் நீங்கள் கண்டிப்பாக சிஸ்டம் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் டைப்ரைட்டிங்கும் சிஓயும் இருந்துச்சுன்னா வேலை செய்கிறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னோட ஒரு ஒப்பீனியனுங்க. சரி, ஓகேங்க. நாளைக்கு வேக்கன்சி அதாவது டே 15 முடிஞ்சிருக்கு. டே 16ல் எவ்வளோ வேக்கன்சி ஃபில் ஆகுது, மீதி எவ்வளோ இருக்குது, அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.